உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 14ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 புதன்கிழமை. விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 30ஆம் நாள். ஏகாதசி திதி, அனுச நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். தேய்பிறை தினம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பக்தி, ரிஷபம் வெற்றி, மிதுனம் வரவு, கடகம் துன்பம், சிம்மம் நிறைவு, கன்னி பணிவு, துலாம் இரக்கம், விருச்சிகம் இரக்கம், தனுசு விருப்பம், மகரம் சுபம், கும்பம் நலம், மீனம் சிரமம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இன்றைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்காரர்கள் ஜென்ம சனி நடக்குது. உங்களுடைய ராசியிலே சனீஸ்வரன் இந்த வருடம் பூராக சஞ்சாரம் செய்ய போகிறார். ஜென்மத்து சனி உங்களோட ராசியில் தான் சனி இருக்கிறார். அதனால் கவனமாக இருங்கள், நிதானமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், சகிப்புத்தன்மையோடு இருங்கள், விட்டு கொடுத்து நடவுங்கள். இதெல்லாம் அடி மனசில் சனீஸ்வரனுக்குண்டான மந்திரத்தை சொல்லுறீங்களோ இல்லையோ, சனிக்கிழமை போய் சனீஸ்வரனை வழிபாடு செய்யறீங்களோ இல்லையோ, சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுறீங்களோ இல்லையோ, பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், விட்டு கொடுக்கிறது, இதுதான் தாரக மந்திரம். இதை ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி நீங்கள் நினைச்சீங்களா இருந்தாலே 7.5 சனியினால் வரக்கூடிய பாதி துன்பம் உங்களுக்கு முடிந்து விடும். குரு பகவான் வருட ஆரம்பத்தில் 4வது வீட்டிலையும் ஜூன் மாதத்துக்கு பிறகு 5வது வீட்டிலையும் இருக்க போகிறார். 4ல் குருவை விட 5ல் குரு நல்லது. 4ல் குரு கூடாதாண்டா கூடாதுன்னு சொல்லுவார், அதுவும் பரவாயில்லை. அதை விட 5ல் குரு ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்லது. திடீரென்று சில முடிவுகள் எடுப்பீர்கள். ஜென்ம சனி இதை செய்வார். திடீர் முடிவுகள், அது சில நேரம் நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். திடீரென்று சில முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். கட்டுப்படுத்த முடியாத செலவு. நீங்கள் இந்த செலவை 10 ரூபாய்க்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும், 50,000த்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும் என்று ஒரு வேலையில் தொடங்குவீங்கள். அது 75,000த்தில் போய் முடியும். 10 ரூபாயில் செய்கிற வேலையை 25 ரூபாயில் செய்வீர்கள். கட்டுப்படுத்த முடியாத செலவு. எவ்வளவுதான் நீங்கள் இறுக்கி பிடிச்சாலும்
எவ்வளவுதான் கணக்கு பார்த்தாலும் செலவு கையை மூடி போய்கொண்டே இருக்கும். 7.5 சனின்னா 7.5 வருஷம் இருக்கும். முதல் 2.5 வருஷம், 2வது 2.5 வருஷம், 3வது 2.5 வருஷம். இப்போ மீனராசிக்கு என்ன நடக்குது? முதல் 2.5 வருஷம் முடிஞ்சுது, 2வது 2.5 வருஷம் இதைத்தான் ஜென்மச்சனின்னு சொல்லுது. இந்த 2.5 வருஷம் முடிஞ்சால் இன்னும் 2.5 வருஷம் 7.5 சனி இருக்குது. யோகாசனம் செய்யுங்கோ, ஜிம்முக்கு போங்கோ, உடல் பயிற்சி செய்யுங்கோ, சுவாச பயிற்சி செய்யுங்கோ, பிராணாயாமம் செய்யுங்கோ. நான் திரும்பி திரும்பி எல்லாருக்கும் சொல்லி வரேன், 7.5 சனி என்றால் உடல் பயிற்சி செய்ய வேண்டும். ஆக குறைஞ்சது 20 நிமிஷமாவது நடவுங்கோ. வீட்டில் மிஷினை வாங்கி வச்சு நடத்தாலும் சரி, ரோட்டில் போய் நடந்தாலும் சரி, வாக்கிங் என்ற ஒரு இடத்துக்கு போய் 20 நிமிஷமாவது நடங்கோ. இல்லாண்டா உடம்புல ஆரோக்கியம். உடல் பயிற்சி செய்யுங்கள். சின்ன சின்ன எக்ஸசைஸ், உட்கார்ந்து கொண்டு கதிரையில் இருந்து கொண்டு செய்கிற எக்ஸசைஸ் இருக்குது, படுத்துக்கொண்டு கட்டிலில் படுத்துக்கொண்டு செய்கிற எக்ஸசைஸ் இருக்குது, அது மாதிரி சின்ன சின்ன யோகாசனங்கள் இருக்குது. படுத்துக்கொண்டு செய்கிற யோகாசனங்கள், உட்கார்ந்து கொண்டு செய்கிற யோகாசனங்கள். யோகாசனம்னோட சிரசாசனம், நான் தலகுல நிற்கணும் அப்படி யோசிக்காதீங்க. அதுகளையும் செய்யலாம், பெரிய பெரிய ஆசனங்கள். ஆனால் உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன யோகாசனமாவது செய்யுங்கோ, நடைப்பயிற்சி செய்யுங்கோ. கால் அடிபடுறதுக்கு வாய்ப்பு. 7.5 சனி ஜென்மச்சனி காலில் தான் நோயை கொண்டு வருவார். சுகர் இருக்கிற ஆக்களுக்கு காலில் புண்ணு வரும். மற்ற ஆக்கள் எங்கேயோ மோட்டார் சைக்கிளில் போய் காலை தட்டி கொள்ளுவீங்கள், கால் உடையும், கால் அடிபடும், பாதத்தில் புண் வரும், பாதத்தில் உழுக்கு வரும், மூட்டு வலி வரும். சனீஸ்வரன் காலைத்தான் பிடிப்பார், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. வண்டி வாகனத்தில் வித்தை காட்டாதீர்கள். உங்களுக்கு தான் தெரியுமென்று மோட்டார் சைக்கிளில் முறுக்கி கொண்டு ஓடாதீங்கோ, ஆட்டோவில் ரேஸ் ஓடாதீங்கோ, காரில் சீட் பெல்ட் போடாமல் போகாதீங்கோ, ஹெல்மெட் போடாமல் போடாதீங்கோ. ரேஸ் ஓடுறதுக்குன்னு வேறு இடம் இருக்குது, ரேஸ் ஓடுறதுக்குன்னு வேறு வாகனம் இருக்குது. இது அதுவல்ல, இது சந்தோஷமாக பிரயாணம் செய்கிறதுக்குண்டான வாகனம். வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்கோ. கடன் விஷயத்தில் வலு கவனமாக இருங்கோ. ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசிங்கோ. முடிஞ்ச அளவு கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். கடனை வாங்கினீங்களா திருப்பி கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் போகும், கடனை கொடுத்தீங்களா திரும்பி வாங்கிறதுக்கு வழி இல்லாமல் போகும். கௌரவத்திற்காக சில செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். உங்களுடைய மதிப்பை காப்பாற்றுவதற்காக, உங்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்காக, உங்களோட பேரை காப்பாற்றுறதுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அம்மாட ஆரோக்கியத்தில் 4ல் முதல்ல குரு இருக்க, அம்மாட ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கோ, பரிசோதனை செஞ்சு கொடுங்கோ. கவனமாக, தாய் என்னத்தை விரும்புகிறது? அன்பா, சாப்பிட்டியா அம்மா, நல்லா இருக்கியா, என்ன வேணும், ஒன்றும் வாங்கி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, என்ன வேணும்டாவது கேளுங்கோ. தாயினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை. வீடு வாகனம் விஷயத்தில் கவனம். 4ல் குரு இருந்தால் வீடு வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. மே மாதத்துக்கு பிறகு, அதாவது மே ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழிலில் விருத்தி ஏற்படும், தொழிலில் லாபம் ஏற்படும், வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும், வியாபாரத்தை விரிவுபடுத்த வாய்ப்பு, பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம், விரும்பிய சம்பள உயர்வு எல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஏற்றம் எல்லாம் இருக்கும். அதுக்கு முன்னுக்கு 7.5 சனியில் ஜென்மச்சனி வீண் பழிகளை சுமக்க வேண்டிய வாய்ப்பு உருவாகும். செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறது, யாரோ செய்கிற தவறுக்கு நீங்கள் கஷ்டப்படுறது, உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் விழுறது, நல்லது சொல்லி பேரை கெடுத்து கொள்வது, இந்த மாதிரி பழி பாவங்களை நீங்கள் வீண் பழி விமர்சனங்கள், உங்களை பற்றிய தவறான விமர்சனங்கள் மனசுக்கு கஷ்டத்தை தாரது, இதெல்லாம் இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு போட்டியில் வெற்றி கிட்டும். பரீட்சையாக இருக்கட்டும், போட்டியாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு சரியாக வரும்.
உத்தியோகத்தில் ஏற்றம் கிடைக்கும். பிரபலமாகும் யோகம் ஏதோ ஒரு துறையில் நீங்கள் பாட்டு படிக்கலாம், படங்கிடலாம், நாட்டியம் ஆடலாம், வாத்தியங்கள் வாசிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு துறையில் உங்களுடைய திறமையில் பிரபல்யமாகிறதுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு வாய்ப்பு இருக்குது. ஜூன் மாதத்துக்கு பிறகு பிள்ளைகளால் இருந்து வந்த கவலைகள் இல்லாமல் போகும். ஜூன் மாதத்துக்கு முன்னுக்கு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகளோட படிப்பாக இருக்கட்டும், பிள்ளைகளோட ஆரோக்கியமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கமாக இருக்கட்டும், பிள்ளைகள் உங்களை சந்தோஷமாக வச்சிருக்கதா இருக்கட்டும், பிள்ளைகளோட திருமண விஷயமாக இருக்கட்டும், எல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் கோயிலரச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் சுமாராக தான் போகும். அடுத்தவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாக இருங்கோ. ரொம்ப நம்பியவர்களால் ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன விஷயம் செய்கிறண்டாலும் ஜென்மச்சனி நடக்குது. ஒரு தரத்துக்கு 2 தரத்துக்கு 3 தரத்துக்கு யோசித்ததற்கு பின்னிக்கே செலவழியுங்கள். அல்லது ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை பொறுப்பு கொடுக்கக்குள்ள யோசிங்கோ, இவர் செய்வாரா, இவருக்கு செய்யக்கூடிய வல்லமை இருக்கா, தகுதி இருக்கான்னு யோசிங்கோ. காசு ஒருத்தர்கிட்ட கொடுக்கக்குள்ள யோசித்து கொடுங்கோ. அதிலெல்லாம் கவனமாக இருங்கோ. விநாயக பெருமானையும் அனுமானையும் வழிபட்டு வந்தால் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். என்ன நேர்களே, நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.